பொன்னேரியில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். பொன்னேரியில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடையில் ஆய்வு செய்த அவர்கள் தற்போது அந்த பிரியாணி கடைக்கு சீல் வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக கொடுங்கையூர் SS ஹைதராபாத் பிரியாணிக்கும் சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது பொன்னேரி SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு உணவு உண்ட 10 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் அங்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து தற்போது பொன்னேரி SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இச்சோதனையை மேற்கொண்டு தற்போது கடைக்கு சீல் வைத்திருக்கிறார்கள். அங்கு பிரியாணி சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து பொன்னேரியில் இருக்கும் SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக கொடுங்கையூரில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கும் சீல் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பொன்னேரி SS ஹைதராபாத் கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் SS பிரியாணி என்ற ஒரு தனியார் உணவகம் இயங்கி வருகிறது. சுமார் 10க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட இந்த உணவகத்தில் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப் என அசைவ உணவகத்தை பொதுமக்கள் விரும்பி வாங்கி சாப்பிடுவது வழக்கம். புரட்டாசி மாதம் தொடங்குவதற்கு முன்பாக கடந்த திங்கட்கிழமை இரவு இந்த SS பிரியாணி உணவகத்தில் சிக்கன் மற்றும் பிரியாணி வாங்கி உட்கொண்ட 40க்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டது. கொடுங்கையூரில் உள்ள கிளையில் வாங்கி உணவு உட்கொண்டவர்களுக்கும் அதே போன்று பொன்னேரியில் அமைந்துள்ள SS பிரியாணி உணவகத்தில் உணவு உட்கொண்டவர்கள் என இந்த 2 கிளைகளில் உணவுகளை வாங்கி உட்கொண்டவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று சென்னை கொடுங்கையூரில் அமைந்துள்ள உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த உணவகத்திற்கு சீல் வைத்திருந்தனர். தொடர்ந்து உணவு தயாரிக்கும் கூடத்திலும் நேற்று ஆய்வு செய்திருந்த சூழலில் தற்பொழுது பொன்னேரியில் உள்ள இந்த SS பிரியாணி ஹைதராபாத் உணவகத்தில் இன்று உணவு பாதுகாப்புத்துறையின் சென்னை மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான குழுவினர் வந்து நேரடியாக ஆய்வு செய்தனர். இந்த உணவகத்தில் வைத்திருந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பொரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சிக்கன் ஆகியவற்றை அவர்கள் சோதனை செய்தனர். அப்பொழுது சிக்கன் அனைத்துமே கெட்டு போனவையாக இருந்தது அவர்களது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. சிக்கன் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் நூலாக வந்ததாகவும் இவை 2 நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருந்தது. இதனைத் தொடர்ந்து கெட்டுப்போன பிரியாணி, சிக்கன் ஆகியவை இருந்ததன் காரணமாக தற்போது இந்த பொன்னேரியில் அமைந்திருக்கக்கூடிய SS ஹைதராபாத் பிரியாணி உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். இந்த கடைக்கு தற்போது 15 நாட்கள் வரை இந்த சீல் வைக்கப்பட்டிருக்கும் எனவும் இவர்கள் உணவு பாதுகாப்புத்துறையால் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வந்தால் மட்டுமே மீண்டும் இவர்கள் இந்த உணவகத்தை திறப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் சென்னை மாவட்டத்தின் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.